கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவா ஜெபம் அப்படின்னா நம்ம ஏதோ பெரிய காரியம் அப்படின்னு நினைக்கிறோம். 2 நபர் தங்களுக்குள்ள ஒரு உரையாடல்களை கொண்டு இருப்பது தான் ஜெபம் அப்படின்னு பொருள்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளும் தேவனும் கலந்துரையாடுகிற இந்த நேரம் தான் ஜெபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்கதான் செய்யுதில்ல. இந்த தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துகிற நேரம் தான் ஜெபம். அப்படியா? அப்ப இத தெரியப்படுத்திட்டு நம்ம பாட்டுக்கு வந்துரலாமான்னு கேட்கிறீங்களா? அது கிடையாது. நீங்க ஒரு மனுஷங்கிட்ட ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா, அந்த மனுஷங்கிட்ட இருந்து மறு உத்தரவு வரும் பார்த்தீங்களா? அதுவரை நீங்க உங்களுடைய கான்வர்சேஷன விட்டுவிட மாட்டீங்க. ஜெபம் அப்படிங்கிறதும் அப்படிதான் இருக்கணும். நீங்க தேவன்கிட்ட போய் உங்களுடைய தேவைகளை தெரிவிக்கிறீங்க அப்படின்னா, தேவன் நிச்சயமா உங்களுடைய தேவைகளை கேட்டு அறிந்து அதை உங்களுக்கு திருப்பி தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்க தேவன் கிட்ட தெரியப்படுத்தி விட்டு நீங்க அவ்வளவுதான், நான் தேவன்கிட்ட சொல்லிட்டேன், இனி தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நீங்க இருந்து விடக்கூடாது. தேவன் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் வரை தேவனையே நம்பிக்கொண்டு இருக்கணும், தேவனையே சார்ந்து கொண்டு இருக்கணும். இந்த தேவைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை ஒரு முடக்கத்திற்குள்ளாக கொண்டு போகிற காரியமாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம், சரீர பலவீனம் அதிகமா இருக்கலாம். இங்கே சார்ந்து இருப்பது அப்படிங்கிறத காத்திருப்பதுன்னு நம்ம வச்சுக்கலாமா? தேவன் இடத்துல பொறுமையா இருப்பது அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு 75வது வயதுல வாக்குத்தத்தம் கிடைக்கிறது, 100வது வயதுல தான் குழந்தை பிறக்கிறது. இந்த 25 வருஷம் அவன் தேவனை நம்பி இருந்திருப்பான், தேவனை சார்ந்துதான் இருந்திருப்பான். தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அப்படின்னு அவன் காத்திருந்திருப்பான். அந்த காத்திருப்பின் பலன் தான் ஈசாக்கு உண்டானான். அப்ப சுருக்கமா ஒரு காரியம் சொல்றேன். ஜெபம் அப்படின்னா என்னன்னா, நீங்க உங்களுடைய தேவைகளுக்காக தேவன் கிட்ட கேட்கும் பொழுது தேவன் அந்த தேவைகளை சந்தித்து உங்க வாழ்க்கையில கொடுக்கிறார் பார்த்தீங்களா? இந்த காரியத்தை தான் நம்ம ஜெபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏசாயா 40வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் அவர்கள் எல்லைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கல. உங்களுடைய ஜெப வாழ்க்கை தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அந்த நன்மைகள் உண்டாகும் வரை நீங்க காத்திருப்பீங்க. காத்திருப்பது மாத்திரமல்ல, நீங்க புது பலன் அடைவீங்க. இதுவரையே உங்க வாழ்க்கையில ஒரு சோர்வு இருந்திருக்கும், ஒரு பலவீனம் இருந்திருக்கும், என் வாழ்க்கையில நன்மையே உண்டாக மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு விரக்தி இருந்திருக்கும். நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது நீங்க புது பலன் அடைவீங்க. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிறவர்களா இருப்பீங்க. ஜெபம் அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.